வணக்கம் ரிதி. அதாவது சென்னை மேற்கு தாம்பரம் ரங்கநாதபுரம் 6வது தெருவை சேர்ந்தவர் மைக்கேல். இவருக்கு வயது 55. அதாவது இவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். தற்போது கிண்டியில் உள்ள SBI வங்கியில் காவலாளியாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் பணி முடிந்து தாம்பரத்திற்கு வந்த மைக்கேல் அங்கிருந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது தாம்பரம் பேருந்து நிலையம் அம்பேத்கர் சிலை அருகே சென்றபோது பின்தொடர்ந்து வந்த 4 பேர் கொண்ட கும்பல் மைக்கேலை வழிமறித்து தாக்கி கத்தியால் தாக்கிவிட்டு செல்போனை பறித்து சென்றனர். இதில் காயமடைந்த மைக்கேல் குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். இது தொடர்பாக தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தது. தாம்பரம் MRM டாஸ்மாக் கடை அருகே சுற்றித் திரிந்த அவர்களை கைது செய்து தாம்பரம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். விசாரித்த போது அவர்கள் சென்ட்ரலை சேர்ந்த வண்டு என்கிற ரவி பாரதி, கூடாஞ்சேரியை சேர்ந்த குமரேசன், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஹரிகரன், அதே போல ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த முனுசாமி ஆகிய 4 பேரை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் பாணியில் விசாரணை மேற்கொண்டதில் கடந்த 3 வருடத்திற்கு மேலாக தாம்பரம் பேருந்து நிலையம் மற்றும் கூட்ட நெரிசல் உள்ள இடங்களில் முதியவர்களை மட்டுமே குறிவைத்து செல்போன் பறிப்பில் ஈடுபட்டு அதை விற்று அதில் வரும் பணத்தை சரிபாதியாக 4 பேரும் பிரித்துக் கொண்டு செலவு செய்து வந்தது தெரிய வந்தது. அது மட்டுமின்றி வருகின்ற புத்தாண்டை ஒட்டி நட்சத்திர ஓட்டலில் கொண்டாடுவதற்காக கையில் பணம் இல்லாததால் தொடர்ந்து செல்போன் பறிப்பில் ஈடுபட்டு பணம் சேர்த்து வந்ததாகவும் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அவர்களிடம் இருந்து ஒரு கத்தி மற்றும் செல்போன் பறிமுதல் செய்து 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது அவர்களை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அதாவது செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட அதை விற்று புத்தாண்டை நட்சத்திர ஓட்டலில் கொண்டாட நினைத்த 4 பேருக்கு சிறைவாசல் தற்போது திறந்திருக்கிறது.